சிஜேபியோட போராட்டம் வந்து தெருவுக்கு வந்து போராடுறாங்க, 22 நாள் போராடுறாங்க. நீங்க ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கல. நீங்கள் வந்து 144 தடை போடுறீங்க, 263 பேனர்ஸ் வந்து 144 கல்ஃபியூ போட்டு அங்கே கம்யூனிகேஷனாக சீஸ் பண்ணி எல்லாரையும் அடிக்கிறீங்க. அடிக்கிறவங்களை லட்டி சார்ஜ் பண்ணதை போலீஸ் யார், ரிசர்வ்ட் ஆர்ம் ஃபோர்ஸ் யார் வந்து சிவில் ஆர்எஸ்எஸோட இவங்க காரியகர்த்தா யார், ரெண்டாவது வந்து யூனிஃபார்மில் வந்து நேம் பேட்ஜே போடாமல் வந்து அடிக்கிறாங்க. இம்பார்ட்டன்டான இஷ்யூலையும் வந்தே மாத்திரம் பில் வந்து நியர்லி வந்து 12 ஹவர்ஸுக்கு மேலே வந்து டிபேட் பண்ணியிருக்காங்க. சார் வந்தே மாத்திரம் பில்லை டிபேட் பண்ணுறதுனால நாளைக்கு என்ன சார் ஆகும்? நான் வந்து ஒரு டெய்லி 300 சம்பளம் எனக்கு நான் 500 சம்பளம் கிடைக்குமா? வந்தே மாத்திரம் வந்து என்ன சார், அது வந்து சான்ஸ்கிரிட்டைஸ்ட் பெங்காலி. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து அந்த லிரிக்ஸ் எழுதுறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தேவி வந்து எப்பயுமே வந்து துர்கா தேவி, காளி தேவி இவங்கள பத்தி அவங்கள பத்தின விஷயங்கள், அவங்கள பத்தி ஒரு பிரேஸ் பண்ற மாதிரி வந்து அந்த நிறைய வந்து 3rd, 4th, 5th ஸ்டாண்டாஸ்ல இருக்கு. அதனாலதான் வந்து அப்பவே 1930s என்ன பண்ணாங்க, வந்தே மாத்திரமோட ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்சாஸ் வந்து மட்டும் வந்து இந்தியன் கவர்மெண்ட்ல 1930ல காங்கிரஸ் அடாப்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து அஃபிஷியலி வந்து நேஷனல் சாங்கா இருக்குன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அப்போ நாங்க வந்து வந்தே மாத்திரம் வேணான்னு சொல்லல. நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது இது ஒரு செக்யுலர் ஸ்டேட்ல வந்து பீப்புள் ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலிஜன், சீக் மதமா இருக்கட்டும், ஒரு டைவர்ஷனரி ஸ்ட்ராட்டஜி, டைவர்சிட்டின்னு இருக்கு. அப்போ யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி நம்ம ஏன் சொல்லணும்னா இந்த பில்ல வந்து கொண்டு வரதே ஒரு டைவர்ஷனரி ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி ஏதோ எந்த மாதிரி இம்பார்ட்டன்டான இஷ்யூ மக்கள் பிரச்சனைலாம் வரும்போது தேசபக்தி நீங்க டைவர்ஷன் ஒன்று பண்றீங்க. ரெண்டாவது நான் என்ன சொல்றேன், நீங்க ஏன் வந்து இதெல்லாம் பண்றீங்கன்ற நான் 2 ஸ்டான்ஸா இருக்கு. உங்க ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ்ல வந்து வந்தே மாத்திரம் போடணுமா 6 ஸ்டான்ஸா போட்டுக்கோங்க, பிஜேபி ஆஃபீஸ்ல போட்டுக்கோங்க. நீங்க ஏன் வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஒர்க் பிளேஸ் நீங்க ஏன் கொண்டு வரீங்க? நான் சொல்றது புரியுதா? அது கொண்டு வருது வராதது அது வந்து ஒரு நார்மலான டைம்ல பண்ணா ஓகே. இப்போ டைவர்ஷன் நார்மலான டைம்ல இந்த மாதிரி ஒரு சீரியஸ் இஷ்யூ, பர்னிங் இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது அதை பத்தி டிபேட்டுக்கு வரமாட்டேன். யாரெல்லாம் வந்து நம்ம இதுக்கு வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் இந்த ப்ரொடெஸ்ட்க்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களும் ஆன்டி நேஷனல்ஸ். யாரெல்லாம் இப்போ பிஜேபிக்கு கூட நிற்கிறாங்க அவங்களும் பக்தர்கள் அப்படின்றத இது வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, கேட்டகரைஸ் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இந்த நீட் இஷ்யூ, அதாவது பேப்பர் லீக் இஷ்யூல பிஜேபி என்ன ஒரு மெயின் அக்யூசியேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா, பிஜேபின்னு இல்லை, மீடியாவே பொதுவாக என்ன சொல்லுது, காங்கிரஸ் பார்ட்டி வந்து இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ண வந்து என்னன்னா, இல்ல யாரு அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்றாங்களா இல்ல வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கதையை விட்டுருங்க சார். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். சோஷியல் மீடியால ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸ் பார்ட்டியும் வந்து என்னன்னா ஃபைட் பண்ணி. சார் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பஞ்சாப்ல வந்து ஆயிரக்கணக்கான இவங்க விவசாயிகள் வந்துட்டு எம்எஸ்பி வேணும்னு சொல்லிட்டு டெல்லி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல போராட்டம் பண்ணாங்க. அதில் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியோட பிரசிடென்ட் யார், அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இது பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்றாங்க. சார் பொலிட்டிசைஸ் ஏன் பண்ணக்கூடாது சார்? ஏன் பண்ணக்கூடாது? அப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் எங்களுக்கு காங்கிரஸ் ஒரு கட்சியாக பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்காங்கன்னா எங்களோட வேலை என்ன? தவறுகள் நடக்குதுன்னா தவறுகளுக்காக வந்து போராடுறதும் அந்த அந்த அடிப்படை உரிமையை வந்து பெற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இந்த அப்போசிஷன் இருக்கு. அப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? இதுதான் பண்ணோம். அதுக்காக நாங்க இருக்கோம் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அர்னாப் கோஸ்வாமி சொல்றாரு, நாங்க போயிட்டு ராகுல் காந்தி வந்து என்னன்னா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாரு, பிரியங்கா காந்தி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாங்க, மோதிஜி எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாரு? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, காமராஜர் வந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சாரு, ரைட்டா? அவர் வந்து குறைவா படிச்சிருந்தாலும் அவர் வந்து ஒரு கல்வி தந்தை, ஒரு கர்ம வீரர் காமராஜ் என்ற பெயர் வாங்கினாரு. ஏன் அப்படின்னா அவர் செய்த செயல்கள், அதாவது வந்து ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணாரு, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு, கஜானால பணமே இல்லைனா கூட அதை வந்து தொடர்ந்து நிரந்தரமா வந்து பசங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து உணவு வந்து கொடுத்து அவங்க வந்து படிப்பை வந்து கொண்டு வந்தாரு, ரைட்டா? அப்போ அவர் படிக்காதவர், இவரும் படிக்காதவர் தான், இல்லைன்னு சொல்ல. அப்போ இவர் வந்து என்னன்னா டெல்லி யூனிவர்சிட்டியில 1970s வந்து இவர் வந்து இது வாங்கியிருக்காரு, டிகிரி வாங்கியிருக்காரு. அப்போவே பிரிண்டட் இது வருது, என்னது சர்டிஃபிகேட். அந்த ஏரில் படிச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் ரிட்டன் சர்டிஃபிகேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இவர் பிரிண்டட் வந்திருக்கு. அப்போ வந்து இது எங்க படிச்சாரு, என்ன பண்ணாரு, என்ன இவரோட பேக்ரவுண்ட் கேட்டால் அது உண்மை யாருமே சொல்ல மாட்டாங்க. சம்ராட் சௌத்ரி என்ன படிச்சிருக்காரு, யோகி ஆதித்யநாத் என்ன படிச்சிருக்காரு? சார் படிப்பு வச்சு ஒன்றும் இல்லை சார். நீங்கள் நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் என்ன இருந்தாலே போதும் சார்.
அவ்வளவுதான். ஓகே. பியூரோக்ராட்ஸ் வந்து பெர்மனண்டா வந்து ஒர்க் பண்ணி கண்ட்ரியை ரன் பண்றாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுன்னா மக்களுக்கு என்ன நீடோ மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கீம்ஸும் பாலிசிஸும் டிராஃப்ட் பண்ணணும். அதுதான் லா மேக்கர்ஸோட வேலை. என்ன மக்களுக்கு வந்து என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அப்புறம் இன்னொன்னு சார், அதாவது இவர் 1 லட்சம் ஸ்கூலுக்கு மேல வந்து இவர் க்ளோஸ் இந்த பண்ணிருக்காரு. டெல்லி ப்ரொடெஸ்ட்ன்றதே வந்து நேபாள் பங்களாதேஷ் மாடலை வந்து அடாப்ட் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் வந்து அரப் ஸ்ப்ரிங், முதல்ல அரப் ஸ்ப்ரிங்லாம் நடந்தது. அரப் ஸ்ப்ரிங் ரொம்ப துனிஷா, லிபியா இதெல்லாம் நடந்தது. ரீசெண்டா வந்து பங்களாதேஷ், நேபாள நடந்து கவர்மெண்ட் ஓவர்த்ரோ பண்ணாங்க. இந்த மாடலை வந்து இந்தியால வந்து ரெஜிம் சேஞ்சுக்கு வந்து ட்ரை சார் ரெஜிம் சேஞ்ச் காங்கிரஸ் பார்ட்டி வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை காக்ரோச் ஜனதா பார்ட்டிலாம் காங்கிரஸ் பார்ட்டி வந்து பண்ற வேலை. சார் காங்கிரஸ்க்கு இதெல்லாம் பண்ண வேண்டிய நீட் இல்லை சார். காங்கிரஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷமா வந்து ரூலிங்ல இல்லை. காங்கிரஸ்க்கு இது பண்ண வேண்டிய நீட் இல்லை. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து ரெஜிம் சேஞ்ச் வந்து கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே வரும். ஒரு ஆட்சி வந்து அளவுக்கு அதிகமா வந்து மக்கள் விரோத ஆட்சி நடந்தாலே மக்களுக்கு வெறுப்புணர்வு அதிகமாச்சுன்னா ஒரு கட்டத்துல அவன் வந்து ரோட்டுக்கு வந்து போராட்டம் ஸ்டார்ட் பண்ணிடுவான். உயிர் இழந்தாவது வந்து அந்த ஆட்சியை வந்து இது பண்ணுவாங்க. அந்த ஆட்சியாளர்களை தூக்கி வீசுவாங்க. இது நடக்கும். அது இன்னைக்கு டைம் வந்துடுச்சு. அது வந்து இன்னமும் பாஜக வந்து இன்னும் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்க இவ்வளவு நாள் கட்டின கட்டுக்கதைகள் மக்கள் வந்து தொடர்ந்து டைவர்ட் பண்றது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமே அது நடக்க போறது கிடையாது. நீங்க என்ன டைவர்ஷன் பண்ணாலும் மக்கள் தயாரா இல்லை. அதுல ஒரு பையன் வந்து கை உடஞ்சிருக்கான் சொல்ல, நான் ஃபர்ஸ்ட் 18 வயசுல என்னோட ஓட்டு போட்டது இந்த வேலையில நான் வந்து தாமரைக்கு ஓட்டு போட்டேன், அந்த கையை பாருங்க அப்படின்றான். அப்போ ஒரு காலத்துல வந்து பாஜகவோட உண்மையான முகத்தை தெரியாத இளைஞர்கள் வந்து ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு வந்து அது அவங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு உண்மை தெரியுது. பாஜக வந்து தொடர்ந்து மாணவர்களையும் மக்களையும் வந்து திசை திருப்பிட்டே இருக்காங்க. மக்களுக்கு எதாவது நல்லது பண்ணுறது கிடையாது. இமோஷனலாக வந்து மதத்தின் அடிப்படையில் அவங்களை வந்து ஒன்று சேர்த்து அவங்கள்ட்ட இருந்து வாக்குகளை திரட்டுறாங்கன்றது இன்னைக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த நேஷனல் இன்டெகிரேஷன்ற கான்செப்டில் தான் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு டெஸ்டிங் ஏஜென்சியில் NTAல கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் கரப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இன்டெகிரேஷன், நேஷனல் இன்டெகிரேஷன்ற கிரேட்டர் எக்ஸசைஸில் நீங்கள் வந்து கரப்ட் பண்ணிட்டீங்க. அதனால வந்து இனிமேல் நான் பிஜேபியை சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷனுக்கு வந்து பீப்புள் வந்துட்டாங்க. சார் டெக்னிக்கலி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் சார். NTA வந்து காம்படிட்டான பீப்புள் இல்லை, ரிசோர்ஸ் ஸ்கேர்சிட்டி இருக்கலாம். NTAக்கு வந்து NTA ரன் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நாலேஜ் இல்லைன்னு நம்ம அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க. மக்கள் வந்து வெரி சிம்பிள் சார். மாணவர்கள் வந்து கஷ்டப்பட்டு நைட்டு பகல் படிக்கிறவனுக்கு வந்து அவனோட எதிர்காலத்தை வந்து மொத்தமாக வந்து இந்த கவர்மெண்ட் காலி பண்ணுது. புரியுதா? இந்த நாட்டோட எதிர்காலமே வந்து நம்மளோட மாணவர்கள் தான். அப்போ அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வெளிப்படையாகவே வந்து இன்றைக்கி வந்து லைம் லைட்டுக்கு வந்துச்சு. கிளியராக வந்து சிஸ்டமிக் லீக்கேஜ் பண்ணுறது இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறாங்கிறது மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இது வந்து இனிமேல் வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆன்ஸ்க்ரீன் மார்க்கிங் கூட வந்து CBSEயில் கொண்டு வந்தாங்க. அது தேவையே இல்லை. 12th நீங்கள் டைரெக்டாக ட்ரையல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். 12th ஏன் கொண்டு வரீங்க? நீங்கள் ஒரே ஒரு லாஜிக்கல் ரீசன் சொல்லுங்கள். வை இன் 12th? நீங்கள் வந்து 5th 6th 7th ட்ரை பண்ணுங்கள். அது என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குன்னு பண்ணுங்கள். ட்ரையல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். எரர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டீபக்கிங் பண்ணுங்கள். ஒன்ஸ் யூ நோ தட் திஸ் இஸ் ரியலி ஒர்க்கிங் வெல் அப்போ நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, எவனுக்கு வந்து சும்மா கான்ட்ராக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே வந்து அவன் வந்து இந்த மாதிரி கரப்ஷன் பண்ணவனா அவனுக்கு வந்து இதை பற்றி தெரியாதவன் கொண்டு போயிட்டு அந்த ஹைதராபாத் கம்பெனியில் கையில் கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஆன்ஸ்க்ரீன் மார்க்கிங் பண்ணுறீங்க. அது நிறைய பேப்பர்ஸ் இல்லை, நிறைய பேப்பர்ஸ் பிளராக இருக்குது. நிறையா வந்து மார்க் போடுறது வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து இப்போ அந்த டெக்ஸ்ட் என்ன இருக்குன்றது தெரியலை. ரீவேல்யூஷன் போட்டால் இவன் ஒரு மாணவர் போட்டால் இன்னொரு மாணவரோட பேப்பர் ரீவேல்யூஷனில் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் எதுக்காக இதெல்லாம் ரன் பண்ணுறீங்க? நீங்கள் கவர்மெண்ட் ரன் பண்ணுறீங்களா? என்ன பண்ணுறீங்க? உங்களோட முழு வேலைன்னா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அதானிக்கு அம்பானிக்கு கொடுக்கணும், மக்களை டைவர்ட் பண்ணிடணும். இப்போ கூட வந்து இன்றைக்கி கூட நியூஸில் இதில் வந்திருக்கு என்னென்னா வந்து இண்டிகோ வந்து ஆப்ஜெக்ட் பண்ணுறாங்க. என்னன்னா வந்து ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஏர்லைன்ஸ் ரன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. 10% தான் வந்து ஷேர் வச்சுக்க முடியும் ஏர்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணாங்க, அந்த ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டால் அதானிக்கு வந்து ஏர்லைன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு இப்போ அந்த ரூல்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்ன அப்படின்னா வந்து எல்லா ரூல்ஸும் ரிலாக்ஸ் பண்ணி மொத்தமாக வந்து இந்த வெல்த்தை கொண்டு போயிட்டு இந்த 2 கம்பெனிஸ்க்கு கொடுத்துடணும். அவ்வளோதான் இவங்க வேலை. இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கார்பரேட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஒரு மீடியேட்டராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க மக்கள் நலனுக்காகவோ நல்ல ஆட்சியை கொடுக்கணுமோ இல்லை மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து முன்னேற்றணுன்ற எண்ணம் இவங்களுக்கு இல்லவே இல்லை. கண்டிப்பாக. மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.